சிவனடியார்களுக்கு எந்த விதமான துன்பத்தை யார் இழைத்தாலும் அவர்களை வெட்டி கொன்று விட்டார். ஒண்ணு தலைய எடுத்துருவாரு, இல்லன்னா கைய எடுத்துருவாரு, இல்லன்னா கால எடுத்துருவாரு. அவர்கள் எந்த வகையான துன்பம் விளைவிக்கிறார்களோ, இனிமேல் விளைவிக்காதபடி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதைத்தான் எரிபெத்த நாயனார் கொள்கையாகவும், வழக்கமாகவும் வைத்திருந்தார். பட்டவர்த்தனம்ங்கிற அந்த பட்டயத்து யானை வந்து மதம் பிடித்து பூ கூடையை தள்ளிவிட்டு விடுகிறது. பூக்களையும் சிதறடித்து விடுகிறது. சிவகாமி ஆண்டாரையும் கீழே தள்ளி விடுகிறது. சிவபெருமானை நினைத்து நான் சிவபெருமானுக்கு கைதேர்ந்திருந்த க அந்த தொண்டு இன்றைக்கு தடைப்பட்டு விட்டது என்று அலறுகிறார், ஓலமிடுகிறார். அது எரிபத்த நாயனாரின் காதுகள்ல விழுகிறது. அந்த மத யானையை முன்னால நின்னு இவர் அந்த துதிக்கையை வெட்டி கொன்று விடுகிறார். அவருக்கு நல்லா தெரியுது இது பட்டத்து யானை. அரசனோட யானையை கொன்னா என்ன ஆகுங்கிற எத மாதிரியான தண்டனைகள் வருங்கிறதும் அவருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்னுடைய கொள்கை சிவனடியார்களுக்கு யார் துன்பம் விளைவித்தாலும் பரசால் அவர்கள் ஒன்று அவர்களை கொலை செய்து விடுவேன், இல்லைன்னா அவர் கை கால்களை வாங்கி இனிமேலும் சிவனடியார்களுக்கு துன்பம் வராமல் நான் பார்த்துக் கொள்வேன். இதுதான் அவரோட கொள்கை. அதுக்காக பட்டத்து யானைங்கிறதுனால துதிக்கையை அறுந்து விடுகிறார். யானையும் அலறி விட்டு கீழே விழுந்து இறங்கி விடுகிறது. இதை பார்த்துட்டு 2 பாகன்களும் இவர்கிட்ட சண்டைக்கு வராங்க. 2 பாகன்களையும் கொன்று விடுகிறார். அந்த 3 பேர் அந்த காப்போன் வர்றாங்க. அந்த யானைக்கு பாதுகாவலாக வருகிறார்கள். அந்த 3 பேரையும் கொன்று விடுகிறார்.